கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் இருக்கிறோம். இதுல எங்களுக்கு எங்கமே நியாயமே கிடைக்கல. சிஎம் விஜய் அண்ணா கண்டிப்பா எங்களோட ஒட்டுமொத்த பிரச்சனையை தீர்ப்பாருன்னு முழு நம்பிக்கையோட வந்திருக்கோம். எங்களுக்கு எந்த நியாயமும் கிடைக்காத பட்சத்தில் இந்த போலீஸ் அடாவடியா எங்களை பெட்டிஷனை க்ளோஸ் பண்ண சொல்லி எங்களை ப்ரெஷர் பண்றாங்க. எங்க அந்த பகுதியில் நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. இவங்க கேஸ் போட்டுட்டா நாங்க வாழ்வாதாரம் அற்ற அந்த சமுதாயத்துல வாழ தகுதியற்றவங்களா ஆயிடுறோம். இப்ப கேஸ் சூமுட்டா வழக்கு பதிவு பண்றாங்க. கேஸ் அவங்க முறையா நடத்த மாட்டாங்க. கேஸ் மேல கேஸ் போடுறதுல மட்டும்தான் குறியா இருக்காங்களே தவிர இதை முறையா நடத்த மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எங்க கிட்ட இருந்து வாங்கின பணத்தையோ இல்ல சொத்தையோ அவங்களுக்கு திருப்பி கொடுக்க அவங்களுக்கு முடியல. கமிஷன் ஏஜென்ட்களை வச்சு சொத்தை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. பல வருஷமா நாங்க போராடிட்டு இருக்கோம். இது சிஎம் விஜய் அண்ணா இதோட இன்னையோட எங்களோட எல்லா ஒட்டுமொத்த பிரச்சனை பொம்பளைங்களோட பிரச்சனை கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் இருக்கிறோம். இதுல எங்களுக்கு எங்கமே நியாயமே கிடைக்கல. சிஎம் விஜய் அண்ணா கண்டிப்பா எங்களோட ஒட்டுமொத்த பிரச்சனையை தீர்ப்பாருன்னு முழு நம்பிக்கையோட வந்திருக்கோம். EOW பொருளாதார குற்றப்பிரிவு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். பல தடவை நாங்கள் கொடுத்துருக்கோம். போன கவர்மெண்ட்ல நடக்கல. ஆனால் சிஎம் விஜய் அண்ணா எங்களுக்கு கண்டிப்பா எங்களோட பிரச்சனையை முடிச்சு கொடுப்பாங்க. கோர்ட்ல எங்களை லீகலா நடத்தினா போதும். புதுசா இவங்க கேஸ் போட்டுப்பாங்க. நீங்க நாங்கள் எஃப்ஐஆர் போட்டுறோம், நீங்க நிரூபிச்சு வெளியில வாங்கன்னு கர்ஜிக்கிறாங்க. ஏன்னா எந்த ஆதாரத்தை வச்சு இவங்க கேஸ் போடுறாங்க? இப்போ ஒரு கேஸ் போடுறேன்னு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சூமூட்டா வழக்கு போட்டுட்டாங்க. ஏற்கனவே போட்ட சூமூட்டா வழக்குக்கே இவங்களால சிசி பண்ண முடியல. காரணம் இவங்களே ரெடி பண்ணிப்பாங்க. யாரு காசு கொடுக்க சொல்லணுமோ 3000 பேருக்கு ஒரு பெண்ணு ஒரு பெண்ணும் எங்க கேஸ் என்னன்னா 5000 நீ வாங்க கூடாது, அதை நீங்க திருப்பி கொடுத்துரு. நாங்க அதுல எந்த ஆர்குமெண்ட்டும் பண்ணல. நாங்க திருப்பி கொடுத்துறோம். அதுக்காக நாங்க இவங்க சொல்ற மாதிரி வாழ்க்கையை நாங்க வாழ்ந்தாகணுமா? எங்க பொம்பளைங்க அப்படிதான் நாங்க வாழணுமா? கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் இந்தியா ஃபுல்லா இருக்கிறோம். நாங்க இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் இவ்வளவு அராஜகம் இந்த போலீஸ் பண்றாங்க. இந்த போலீஸை கண்டிச்சுதான் இதை நாங்க நடத்திருக்கோம். கண்டிப்பா ஒட்டுமொத்த பிரச்சனையும் சிஎம் விஜய் அண்ணா எங்களுக்கு தீர்த்து வைப்பாருன்னு முழு நம்பிக்கையோட இங்க திரும்பி போறோம் சார். நாங்க EOW சொல்லிட்டேன். EOW ரெடில்ஸ்ல இருந்து கால் பண்ணி, ஏன்னா இவங்கெல்லாம் ஒரே பேட்ச்மெண்ட், போலீஸ் உதவி பண்ணிப்பாங்க. பேட்ச்மெண்டா இருக்கிறதுனால இவங்க என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற ஸ்டேஷனுக்கு எங்களை வர வச்சு கூப்பிட்டு இந்த பெட்டிஷனை ப்ரெஷர் பண்றாங்க. எங்களை பெட்டிஷனை க்ளோஸ் பண்ண சொல்லி என்ன நியாயம் கொடுத்துட்டாங்க, பெட்டிஷனை க்ளோஸ் பண்ணணும். ஆனா இந்த கவர்மெண்ட்ல 3 நாள்ல இது மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை. நாங்க பல முறை போராடி இருக்கோம். 3 நாள்ல ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு முழு திருப்தி அளிச்சிருக்கு. எங்களோட பிரச்சனையை காது கொடுத்து கேட்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த கம்ப்ளைண்ட் போகணும் சார். அதுக்காக தான் நாங்கள் திரும்பி இங்கே வந்திருக்கோம். மறுபடியும் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு இந்த கம்ப்ளைண்ட் போகாம இருந்தா நல்லது. ரெடில்ஸ்ல இருக்கிற ஸ்டேஷன் பெண்களுக்கு பொருளாதார உதவி கொடுத்துட்டு இருக்கோம். விதவை உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை. எங்க ட்ரஸ்ட்ல இருக்கிற மெம்பர்ஸ்க்கு அவங்களோட நடவடிக்கையை பார்த்து தான் இந்த உதவித்தொகையை நாங்கள் எல்லாத்தையுமே பண்றோம். அவங்க அதுக்கான முழு தகுதி பெற்றவங்களா இருப்பாங்க. அதுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். ட்ரைனிங் கொடுத்து தான் அவங்களுக்கு இந்த பொருளாதார உதவியை நாங்கள் கொடுக்குறோம். வட்டி இல்லாத கடன், சப்சிடி கடன் தரோம். நீங்க ஏன் அதை தரீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ டிபார்ட்மெண்ட் தான் சார், EOW தான். உங்களுக்கு நீங்க ஏன் தரீங்க, நீங்க என்ன கவர்மெண்ட்டா? அதையும் அவங்க கேட்குறாங்க. கவர்மெண்ட் இருந்துச்சு சார், இப்போ அவங்கெல்லாம் கவர்மெண்ட்டே இல்லை. ஏன்னா இது வழக்கே அம்மா இருக்கும் போது போட்டது. அதையே பிடிச்சிட்டு நடத்திட்டு கூடாது. கேஸை முடிச்சா அவங்க எங்ககிட்ட இருந்து புடுங்கின எல்லாத்தையும் திருப்பி தரதுக்கு தயாரா இல்லை. அதனால புதுசா கேஸ் போடுறாங்க. போட்ட கேஸை சிசி பண்ண சொல்லி ஹைகோர்ட் ஆர்டரு 2012 நாங்கள் வாங்கியிருக்கோம். சிசி பண்ணி முடிங்கன்னு கேட்டேன். இன்னும் சிசியே பண்ண முடியல அவங்களால. அப்புறம் எதுக்கு சார் கேஸ் போடுறாங்க? கேஸை முடிக்க மாட்டாங்க. கேஸை முடிச்சா எங்ககிட்ட புடுங்கிறத திருப்பி தரணுமே. அக்கௌண்ட்ல இருக்கிறதையும் சொத்தையும் மதிப்பீடு கணக்கு கம்மியா போடுறாங்க. 2012 இருக்கிற அதே மதிப்பு தான் இருக்குமா? எங்க சொத்து ஏறி இருக்காதா? அதே 100 கோடி தான் போடுவாங்களா? அப்ப இப்ப இருக்கிற வேல்யூ என்ன? அவங்க செட்டிங் பேசி அங்க இருக்கிற யாராவது புரோக்கரேஜ் வச்சு அதை பேசி முடிக்கிறதுக்கு புரோக்கரேஜ் வர வைக்கிறாங்க. ரியல் எஸ்டேட் ஆளுங்களை வர வைக்கிறாங்க சொத்துக்களை விற்கிறதுக்கு. அவங்களுக்கு யார் கொடுத்தா அந்த பர்மிஷன்? இதெல்லாம் கண்டிச்சு தான் சார் வந்திருக்கோம். அதை கம்ப்ளைண்டாக எழுதி கொடுத்துருக்கோம். எடுத்துக்கிட்டாங்க. என் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டாங்க. மேடம் பார்த்தாங்க. ஸ்பெஷல் ஆஃபீஸர் மேடம் எங்களை பார்த்தாங்க. எங்கள் கோரிக்கையை பொறுமையாக உட்கார வச்சு விசாரிச்சாங்க. இதோட எங்கள் ஒட்டுமொத்த பிரச்சனையை முடிஞ்சிடும்னு எங்கள் நம்பிக்கையோடு நாங்கள் போகிறோம். இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு சிஎம் விஜய் என்ன தீர்த்து வச்சிருவார். கண்டிப்பாக நாங்கள் நம்பிக்கையோடு போகிறோம்.